Welcome to Tanvi Cooking. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான ஸ்வீட்டுங்க. எல்லாத்துக்கும் பிடிச்ச ஸ்வீட்டு, என்னோடய ஃபேவரேட்டு கூட. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக கடையில் வாங்குற மாதிரியே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. பால் காய வைக்கிறது ஒரு நல்ல கனமுள்ள பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ரசகுல்லா செய்யறதுக்கு ஒரு மெயினே என்ன, ஒரு நல்லா குழம்பாக இருக்கிற மாதிரி பால் வேணும். நல்லா திக்காக இருக்கிற பால் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். திக்கான பால் எடுத்துகிட்டு பால் இது மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தீ சிம்மில் வச்சுக்கோங்க. தீ சிம்மில் வச்சுட்டு உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் சேர்த்திக்கோங்க. நான் வினிகர் 5 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸை 2 லெமன் ஜூஸ் சேர்த்திக்கோங்க. நான் வினிகரை 5 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேங்க. தீ சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே இருங்க. கிளற பால் திரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், பால் திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு மெயினே ரசகுல்லாவுக்கு அந்த பால் திரிஞ்சு போனது தான். இப்போ நல்லா திரிஞ்சு வந்துடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டியில் துணி போட்டு நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகும்னு. ரசகுல்லா செய்கிறதுக்கு தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடும்னு. இப்போ நம்ம தண்ணி வடிகட்டி ஆயிடுச்சு. ஐஸ் க்யூப் இருந்தால் நம்ம சேர்த்திக்கோங்க. ஐஸ் க்யூப் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். அந்த வினிகரோட ஸ்மெல்லாம் இருந்துச்சுன்னா கூட போயிடும். பார்த்துங்க, சூடாக இருக்கும். உங்களால் நல்லா உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும், பார்த்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் தண்ணி நல்லா ட்ரை ஆகும்னு சரிங்களா. இது மாதிரி கட்டி தொங்க விட்டுலாங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்னு. இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் நம்ம பிசைறதுல தான் இருக்குது ரசகுல்லாவோட பக்குவமே. இது நான் எல்லோரும் 10 நிமிஷம் அப்படின்னாங்க. நான் ஒரு 15 நிமிஷம் நல்லாவே நான் பிணைஞ்சேன். இது மாதிரி உள்ளாங்கையில் வச்சு நல்லாவே அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. நல்லா 15 நிமிஷம் பிணைஞ்சால் தான் அந்த ரசகுல்லாவோட சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இதுக்கு மட்டும் நம்ம லேட் ஆகும். இந்த பிணையிறதுக்கு மட்டும்தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்காக அந்த பிணையிறப்போ தான் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த போய் டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்தளவுக்கு வந்திருக்கு கெட்டியாக. நல்லா உள்ளாங்கையில் வச்சு நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனால் தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சரிங்களா. இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா உருண்டையை பிடிச்சி நான் இந்த மாதிரி மூடி வச்சுட்டேன். அது பாட்டுக்கு அது இருக்கட்டுங்க. எதுக்கு மூடி வைக்கணும்னா மேலே காயாமல் இருக்கும், அதுக்காக நம்ம மூடி வைக்கிறோம். சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாங்க. சரிங்களா. 1.5 கப் சர்க்கரைக்கு 5 கப் தண்ணி நான் சேர்த்திருக்கேன். தண்ணி நிறையா சேர்த்திக்கோங்க. 2 மடங்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. அது கொதிச்சுட்டு இருக்கட்டும் சர்க்கரை தண்ணி. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தியாக இருக்குது அப்படின்னு. ஒரு 15 நிமிஷம் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அதுதான் நம்ம ரசகுல்லாவோட டேஸ்ட்டு, அந்த சாஃப்ட்னஸ்ஸு எல்லாமே கிடைக்கும். ரொம்ப 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 சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. சின்ன உருண்டையாக தான் பிடிச்சா தான் உங்களுக்கு நான் கடைசியில் நல்லா அது வெந்து வரும்போது நல்லா புசுன்னு வரும். பெருசாக பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடுங்க. சின்னதாக பிடிச்சிக்கோங்க. குலோப்ஜான் உருண்டை பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்தது டைமில் எல்லா உருண்டையும் நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். கொஞ்சம் அகலமாக இருக்கிற பாத்திரமாக பார்த்து சேர்த்திக்கோங்க. அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீயாக நல்லா வெந்து வருங்க. இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம சின்ன உருண்டையாக போட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் சிம்லேயும் வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் நல்லா வெந்தால் போதும். அதுக்கப்புறம் வெந்தால் நல்லா ஹார்ட் ஆகிடும் ஆனதுக்கப்புறம். அதனால் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயும்
10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து பார்க்குற பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளறி விட்டுனா உடஞ்சி போயிடும். ஏன்னா சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் உடஞ்சி போயிடும். இப்போது 15 நிமிஷம் ரசகுல்லா நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தியாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறட்டுங்க. ஊறினா தான் வந்து ஜீராவுக்கு டேஸ்ட்டு ரசகுல்லாக்குள்ளே இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூளை போட்டு மூடி வச்சிடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேங்க. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. குத்தும் போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ பாருங்கள் பஞ்சு மாதிரி சூப்பராக ஜூஸியாக இங்கே பாருங்கள் ஓட்டை ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஓட்டைக்குள்ளே நல்லா ஜீரா இருக்குது. அந்த ஜீராவோட ரசகுல்லா சாப்பிடும்போது கடையில் வாங்குற மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட பார்க்கலாங்க. இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.